இப்போ நெக்ஸ்ட் பண்ண போகிறது என்னென்னா ரெப்பாசிட்டரிஸில் என்ன போடணும் அப்படின்னா, அதாவது டேட்டா சோர்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இதில் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹோம் ரெப்பாசிட்டரிஸ் IMPL, அதாவது இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வரலாம். அப்ஸ்ட்ராக்ட் எங்கே க்ரியேட் பண்ணுவோன்னா, இங்கே பார்த்துக்கோங்க, இது வந்து டேட்டாக்குள்ளே இருக்குது இம்ப்ளிமெண்டேஷன் ரெப்பாசிட்டரி. இப்போ வந்து டொமைன்குள்ளே என்டிட்டி நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், அதுக்குள்ளே ஒரு ரெப்பாசிட்டரி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுவோம். இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னே. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்டை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு ரெப்பாசிட்டரியில் ஹோம் ரெப்பாசிட்டரி. ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டேன். இப்போ சேம் கான்செப்ட் தான். நம்ம வந்து டேட்டா சோர்ஸுக்கு என்னெல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் வரப்போகுது. அப்ஸ்ட்ராக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். கிளாஸ் ஹோம் ரெப்பாசிட்டரி. ஓகே, ஓகே ஹோம் ரெப்பாசிட்டரி போட்டோம். இப்போ ஃபியூச்சர் எய்தர் ஓகே எய்தர் அதுக்குள்ள ஃபெயிலியர். இது எதுக்குன்னு இப்போ சொல்கிறேன். ஃபெயிலியர் கமா இந்த என்டிட்டியை கால் பண்ணிக்க விடுங்க. அதாவது நம்ம மாடல் கிளாஸ்க்கு சென்ட் பண்ணுற ரெஸ்பான்ஸ் எல்லாமே என்டிட்டியில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். என்டிட்டி மூலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறோம், ஹோம் என்டிட்டி. ஓகேங்களா? போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். அதாவது கான்செப்ட் இங்கே நம்ம பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தான். இங்கே பாருங்கள், என்ன நேம் கொடுத்தோம்? ஒரு கெட் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தோமா? இந்த நேமே நம்ம எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் நம்ம நேம் வேறு வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மோஸ்ட்டாக அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே சேம் நேமை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி டேட்டா சோர்ஸு, அப்புறம் ரெப்பாசிட்டரி, யூஸ் கேஸு, இது எல்லாமே சேம் நேம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நமக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு. நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். இதை அப்படியே இதை எடுத்து ரெப்பாசிட்டரியில் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இது வந்து நம்ம ஹோம் ரெப்பாசிட்டரிக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த எய்தர் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பப்ஸ்பக் OML நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், டாட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளக்கி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒருவேளை பண்ணலை அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. பண்ணால் தான் இந்த இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது முடிஞ்சது. இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது எதுக்குன்னா, இப்போ நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரா அந்த மாதிரி ஒரு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது. ஒன்ஸ் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கான ஆக்ஷன் நடக்காது. அந்த மாதிரி இதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிப்போம். இப்போ நமக்கு டேட்டா சோர்ஸ்லாம் தாண்டி அடுத்த இது வருது அப்படின்னா, மாடல் கிளாஸ் வந்து நம்ம ஒழுங்காக க்ரியேட் பண்ணலை, அதில் ஏதாவது இன்டிஜர் ஸ்ட்ரிங் இந்த மாதிரிலாம் இஷ்யூ வருது அப்படின்னா நமக்கு ரெப்பாசிட்டரியிலே அந்த இஷ்யூ வந்துடும். என்ன ஃபெயிலியர்னா எதனால அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் ஃபெயிலியர். ஸோ இங்கே வந்து எரர் அடிக்கு. ஏன் அப்படின்னா ஃபெயிலியர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இந்த வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறத ஒன்று நம்ம செட் பண்ணிக்கலாம். அதை வந்து எங்கன்னா இங்கே மாதிரி தான் காமனாக ஒன்று போட்டுக்கோங்க. கோர் இருக்குல்ல, இதில் வந்து கோர்க்குள்ளே எரர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கலாம். கோர்க்குள்ளே பேக்கேஜ் கொடுத்துக்கிட்டேன், எரர். ஓகேங்களா? ஸோ எரர்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எரர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ள ஃபெயிலியர். ஓகே, ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ ஃபெயிலியர் அப்படின்னு இதுக்கு ஒரு தனி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கிளாஸ், இதெல்லாம் காமன் ஃபைல் தான். நம்ம வந்து எல்லா சர்வீஸுக்குமே ஃபெயிலியருக்கு வந்து இந்த ஒன்றை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ அதனாலவே இந்த மாதிரி காமனாக ஒரு கிளாஸே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபெயிலியர்
ஃபைனல் ஸ்ட்ரிங் மெசேஜ். அதாவது என்ன எரர் மெசேஜ் வருது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மெசேஜுங்கிறத போட்டுக்கிட்டேன். ஃபெயிலியர் required this dot message. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம வந்து ஃபெயிலியருக்குன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அதை வந்து கோரில் எரர் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதில் போட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷனை நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். கோர் முடிஞ்சது, ஃபெயிலியர் போட்டுட்டோம். இப்போ இங்கே வந்து நம்ம அந்த ஃபெயிலியர் கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த எரர் போயிட்டு இப்போ வந்து ரெப்போசிட்டரிக்கான அப்ஸ்ட்ராக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி இங்கே நம்ம வச்சுருந்தோம் ரெப்போசிட்டரிஸ். ஓகேங்களா? இங்கே கொண்டு வரேன். இதுக்கு அதே தான், டேட்டா சோர்ஸ் மாதிரி கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஹோம் ரெப்போசிட்டரி இம்ப்ளிமெண்ட் IMPLன்னு கொடுத்துக்கிட்டேன். எக்ஸ்டென்ஸ் அந்த அப்ஸ்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட் என்னதுன்னா ஹோம் ரெப்போசிட்டரி. ஓகேங்களா? ஸோ இது பண்ணிக்கிட்டோம். இங்கே அதே மாதிரி ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே ஒன்று மிஸ்ஸிங்னு வந்தது. நம்ம கொடுத்த உடனே அதாவது டேட்டா சோர்ஸில் எப்படி இருந்துச்சோ அதே தான் இங்கேயுமே அப்படியே போட்டுட்டோம். இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த டேட்டா சோர்ஸுக்காக நம்ம கால் பண்ணோம் தெரியுமா, அதை வச்சு தான் இங்கே பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. டேட்டா சோர்ஸ் நம்ம பண்ணிவிட்டு அதில் நம்ம எதை கொண்டு வந்தோம் அப்படின்னா கிளையண்ட். ஓகேங்களா? அதாவது API client டாட் கெட் மெத்தட். API clientனா அந்த இங்கே நம்ம கோரில் பண்ணியிருந்தோம்ல நெட்ஒர்க்கில் உள்ள API client, அந்த கிளாஸு அதில் உள்ள ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு வந்து டேட்டா சோர்ஸில் யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது டேட்டா சோர்ஸோட ஸ்டெப்பு. இதுவே ரெப்போசிட்டரி இம்ப்ளிமெண்ட்டில் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா சோர்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேங்களா? டேட்டா சோர்ஸில் உள்ள இந்த டேட்டா சோர்ஸோட ஃபங்க்ஷன் நேம். ஏன்னா இதை இங்கே கால் பண்ணாதான் இந்த ஆக்ஷன் நடக்கும். இந்த ஆக்ஷன் நடக்கும்போது இது நடக்கும். இப்போ புரிஞ்சதா அந்த கனெக்டிவிட்டி? அதாவது ரெப்போசிட்டரிக்குள்ளே தான் இப்போ முதல்ல வருது. நம்ம API கால் ஸ்டார்ட் ஆனதும் வர்ற இடம் எங்கே? ரெப்போசிட்டரி அப்ஸ்ட்ராக்ட் வரும். அப்ஸ்ட்ராக்டில் இருந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும். இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா சோர்ஸை கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டேட்டா சோர்ஸ் வந்ததும் அது APIக்குள்ளே போயிடும். புரிஞ்சதா இந்த இது? ஸோ இதுதான் இந்த ஒரு ஜாயிண்ட். ஸோ இப்போ இங்கே வந்து நான் டேட்டா சோர்ஸை கால் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா சோர்ஸை முதல் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபைனல் ஹோம் டேட்டா சோர்ஸ். ஹோம் டேட்டா சோர்ஸ் நேம் வச்சுக்கிட்டேன். இது வேரியபிள் நேம் தான், இது நம்ம வைக்கிற நேமு. இது வந்து டேட்டா சோர்ஸோட அப்ஸ்ட்ராக்ட். ஞாபகம் இருக்கா? அதாவது இம்ப்ளிமெண்ட் கிடையாது, அப்ஸ்ட்ராக்ட். ஏன்னா அப்ஸ்ட்ராக்டில் தான் முதல் நடக்கும். அப்ஸ்ட்ராக்ட் கால் ஆனதுக்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட்டுக்கு ஆக்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டேட்டா சோர்ஸு அதுக்குள்ளே ஹோம் டேட்டா சோர்ஸ்னு ஒரு வேரியபிளை நானே கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெப்போசிட்டரி required this dot home data source. ஓகேங்களா? ஸோ இந்த எரர் போயிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது டேட்டா சோர்ஸை நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இந்த டேட்டா சோர்ஸை இப்போ வந்து நம்மளோட டேட்டா சோர்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா இந்த வேரியபிள் இருக்குது. ஸோ இதை கால் பண்ணி டேட்டா சோர்ஸோட அப்ஸ்ட்ராக்டை நான் இங்கே வந்து கால் பண்ண போகிறேன். இந்த இதை யூஸ் பண்ணி இங்கே க்ரியேட் பண்ண வேரியபிளை யூஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேங்களா? சேம் தான். ட்ரை எக்ஸெப்ஷன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரை கேட்ச் எக்ஸெப்ஷன். இப்போ
ஃபைனல் ரிசல்ட். ரெஸ்பான்ஸ்னே போட்டுக்கலாம், இல்லை ரிசல்ட்னாலும் போட்டுக்கலாம். ரெஸ்பான்ஸ் சேம் அவைட்டிங். இப்போ நான் சொன்னல அந்த டேட்டா சோர்ஸ் அதை போட்டுக்கோங்க. ஹோம் டேட்டா சோர்ஸ் டாட் கெட் ஹோம் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஸோ எண்ட் பாயிண்ட் இப்போ எங்கே வரும்? ரெப்பாசிட்டரிக்கு எண்ட் பாயிண்ட் எல்லாம் கிடைக்கும். அந்த எண்ட் பாயிண்ட்டை நம்ம எங்கே அனுப்புகிறோம்? ஹோம் கெட் ஹோம் ஸ்க்ரீன், அதுக்கு வந்து எண்ட் பாயிண்ட் அனுப்பிடுறோம். இது எங்கே போகும்னா பார்த்தீங்களா, இங்கே வந்துடும். அது அப்படியே இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு அசிங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இஃப் இதில் என்ன கால் பண்ண போகிறோம்னா, ரெஸ்பான்ஸை வந்து என்டிட்டிக்கு ஸ்டோர் பண்ணி போட போகிறோம். அதாவது இப்போ அங்கேருந்து டேட்டா சோர்ஸ்லேருந்து அனுப்புகிற ரெஸ்பான்ஸ் நேராக எங்கே வரும்? இது மூலமாக இந்த ரெஸ்பான்ஸில் ஸ்டோர் ஆகிரும். இங்கே கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் இங்கே அனுப்புகிறோம் தெரியுதா ரிட்டனில். இங்கே ரிட்டன் ஆகிற ரெஸ்பான்ஸ் நேராக எங்கே போகும் அப்படின்னா, டேரெக்டாக இப்போ அந்த அப்ஸ்ட்ராக்டுக்கு வந்து அங்கேருந்து டேரெக்டாக இங்கே கிடைக்கும். இந்த ஏரியாவுக்கு வந்துடும். இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இங்கே கிடைக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெஸ்பான்ஸ் இஸ் ஹோம் என்டிட்டி, அதில் வந்து நம்ம இந்த ரெஸ்பான்ஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஹோம் என்டிட்டிக்கு இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அதாவது சாரி இந்த இங்கே நம்ம ஆல்ரெடி ரிட்டர்ன், அதாவது ஃபியூச்சரில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நமக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து ஹோம் என்டிட்டி அப்படின்னு நம்ம இங்கே வந்து அசைன் பண்ணுறோம். அதாவது இஃப் ரெஸ்பான்ஸ் இஸ் ஹோம் என்டிட்டியாக இருந்தால் ரிட்டன் ரைட் ரிசல்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? இதை போட்டுக்கிட்டேன். இதுவே ஒன்ஸ் இது வந்து ஹோம் என்டிட்டியில் இல்லை அப்படின்னா ஃபெயிலியர் மாதிரி. ஸோ அதுக்கு லெஃப்ட்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ சக்ஸஸ்னால் ரைட்டு, ஃபெயிலியர்னால் லெஃப்ட்டு, அந்த மாதிரி தான். ரிட்டன் லெஃப்டில் ஃபெயிலியர் மெசேஜ் கொடுத்துக்கோங்க. ஃபெயிலியர் மெசேஜில் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ நமக்கு ரிட்டர்ன் ஆகிற ரெஸ்பான்ஸ் வந்து ஹோம் என்டிட்டியில் இருக்குது அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் வந்து ஹோம் என்டிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா ரைட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அனுப்பிடணும். அதுவே இல்லை அப்படின்னா ஃபெயிலியருக்குள்ளே ரெஸ்பான்ஸை அனுப்பி விட்ருங்க லெஃப்டில். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு கேட்ச். இதுவும் அதே மாதிரி தான், சேம் இதே தான் அப்படியே போட்டுக்கோங்க. கேட்சும் அதான் எரர், இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கால் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் வர முடியாது. ஸோ அதுக்கு போல் அந்த என்ன எக்ஸெப்ஷனோ அந்த இதை நமக்கு ரிட்டர்ன் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டோம்? இங்கே எங்கேயோ எரர் அடிக்குது. ஓகே, டூ ஸ்ட்ரிங். வேற எங்கேயோ எரர் அடிக்கு. ஓகே, செமிகோலன் போல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி டேட்டா சோர்ஸ் பண்ணிட்டோம், மாடல்ஸ் பண்ணிட்டோம், ரெப்போசிட்டரி பண்ணிட்டோம். இப்போ அந்த டேட்டாவில் உள்ள செக்ஷன் எல்லாமே முடிஞ்சது. அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே என்டிட்டி ஆல்ரெடி போன பழைய வீடியோவில் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு ரெப்போசிட்டரி இப்போ நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்ஸ்ட்ராக்ட். இப்போ அடுத்து ஃபைனலாக யூஸ் கேஸ். ஓகேங்களா?